ஜெயந்தி வருது, அதனால கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலா இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். நல்லா கிறிஸ்பியாவும் அதே சமயத்துல இனிப்பாவும் சூப்பரா இருக்கும். வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதை நம்ம மிக்சிங் பவுல்ல போட்டுக்கலாம். இதுல ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இதுல ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. இதை ஃபர்ஸ்ட் கிளறி விட்டுக்குங்க. இதை கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி தட்டில் போட்டுக்குங்க. சும்மா ரஃபாக கிள்ளி கிள்ளி போட்டுக்குங்க. உருட்டெல்லாம் வேண்டாம், நான் எப்படி உருட்டணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி ஃபோர்க்கு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை எடுத்து ஃபோர்க்கில் தேய்ச்சிங்கன்னா அழகாக டிசைன் வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி அழகாக வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபோர்க்கில் வரலன்னா இந்த மாதிரி ஃபில்டர், எண்ணெய் வடிக்கிற ஃபில்டர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாவு வச்சு இந்த கோடு சைடாக இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. இந்த டிசைன்லாம் உங்கள் ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா மாவையும் நான் டிசைன் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது அடுப்பில் கடாய் போட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம டிசைன் பண்ண மாவை எண்ணெயில் போட்டுக்கலாம். இது நல்லா எல்லா பக்கமும் வேகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா செவந்து பொன்னிறமாக வரணும். இது கோதுமை மாவில் பண்ணுறதுனால உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. அதனால நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். பசங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். பாருங்க, நல்லா வெந்து செவந்துருச்சு. ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துருங்க. இது அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். இந்த வெள்ளைப்பாகு காய்ச்சறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் போட்டுக்கிறேன். இதில் 1/2 கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். கூடவே 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். பாகை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இந்த பாகு தண்ணியில் போட்டால் திரண்டு வரணும், அந்த அளவுக்கு காய்ச்சிக்கிங்க. இது வெந்துருச்சு. இதையும் நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இந்த வெல்லத்தை எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா ஊற்றிக்கிட்டு வரணும். இதோ பாருங்க, இதுதான் பதம். தண்ணியில் மதக்காமல் இதை மாதிரி உருட்டிக்கிட்டு வரணும். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூட்டோடைய நம்ம பொரிச்சு வச்சுருந்த மாவை இதில் கொட்டி கிண்டி விட்டுடுங்க. நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா ஒரு சாக்லேட்டு சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இப்போதான் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.